இப்போ நாங்கள் வந்து விரவு எடுத்து போட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? பச்சை மிளகா வெங்காயம் அரிஞ்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய். நீங்கள் வெங்காயம் பூண்டு தொளிச்சுக்கிறீங்களா? ஆமாம், சூப்பர், அருமையாக போச்சு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா சமையல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். அதானே? ஆமாம். மீன் குழம்பு வச்சு ஆளாள் 2 மீன் 3 மீன் வச்சு சும்மா பட்டைக்கெல்லாம் போகிறோம். எங்கே இருக்குது மீன்? எங்கே? சரி, அது காமிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த மீன் பிடிச்சிட்டு வந்தது வந்து மீனை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அருமையாக இருக்குது பாருங்கள், நம்ம பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் நண்பர்களே இங்கே பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மீன் இருக்கும். அது வந்து அந்த பயில் இருக்கு, இந்த கப்பல் இருக்குது, அதை வந்து இப்போ ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா சுவையான ஒரு குழம்பு வச்சு ஜம்முன்னு சாப்பிட போகிறோம். அதுதான் நடக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நண்பர்கள் இங்கே பாருங்கள், ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளியா வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தக்காளி எங்கே இருக்குது? தக்காளி எங்கள் பையில் இங்கே இன்னும் வெட்டலையா? இன்னும் வெட்டணும். சரி, ஓகே, சரி, அது வெட்டுங்க. நண்பர்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு உண்டான அத்தனை ரெடி. மீன் அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி அதுக்கு தேவைப்பட்ட பொருள் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு மீன் குழம்பு ரெடியாக போகுது, பார்க்கலாம். நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்காக உண்டான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், சுவையான பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, தக்காளி பழம், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எது அதுங்க? எங்கே ஒன்று இருக்க சொல்லு. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இதை தான் அன்றைக்கி சொன்னார், அதே இன்றைக்கி சொல்லிக்கிறாரு, பார்த்துக்கலாம். செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெயம்மா, பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்டி வேறு ஓந்தர கடை அது கரெக்டாக உட்கார வைக்கல. ஆனால் சட்டி ஓந்தர கடையே கை வைக்காத. அப்படியே சரி, போதும். அப்படி அந்த கரண்டி எடுத்துக்க. பச்சை மிளகாய் இவ்வளோ தள்ளி வச்சாரு, இந்த வெள்ளங்க பூண்டோட பச்சை மிளகாய் தள்ளி. ஃபஸ்ட்டு இதை தள்ளி வெங்காயத்தள்ளி. இல்லை, அப்புறம் தள்ளிக்கலாம், இது வேகட்டும் போது. இல்லை வாங்க, ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோம். வரப்போ நண்பர்கள் இங்கே பாருங்க, மீன் ரெடி பண்ணாலே இந்த ஆள் தான் பயங்கரமாக ரெடி பண்ணார். இங்கே கையை காட்டிக்கையோ ஆயிரத்தி அவர் ரெடி பண்ணார். அடுத்த போடு, வெங்காயத்தை போட்டு அதை போட்டுருக்கலாம். போட்டு ஒன்றும் பிரச்சனை. வெங்காயம் தள்ளி விடு, ஒன்றெல்லாம் தள்ளி இல்லை, ஒன்றும் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை. போட்டு தக்காளி வேண்டாம். பாவி, சரி விடு, நான் வெங்காயத்தான் தள்ள சொன்னேன். தக்காளி அப்புறம் போடணும். தக்காளி வெங்காயம் வந்து பொன்னிறம் மணக்கப்புறம் தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, பரவாயில்ல. தக்காளி வந்து என்றைக்கும் வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டால் தான் அதோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சு, சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. மீன் குழம்பா நண்டு குழம்பான்னு பார்த்துக்கலாம் விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்யறது? ஆனதாச்சு. யாரும் ஊஞ்ச பழத்துக்கார சும்மா பக்காவாக வந்து அவர் வந்து சமையலில் பக்காவாக இறங்கியிருக்காரு. என்ன தான் கொதிச்சு கிடக்கிறது பூரா என்ன தான் கொதிக்குது. ஆமாம், 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீ என்னத்தை போய் என்ன தேவைப்படு? ஒன்றும் தேவையில்லை, அது சரியாக போய் நல்லா வேகும்போது நல்லா கொள்ளட்டி போகிற. அப்போ எண்ணெய் தனியாக மிதங்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன வர்றது. நல்லா பரட்டி விட்டு வைக்கலாம். வந்துட்டா அப்படியா? யாரு சேகரா? ஆமாம். தம்பி உப்பு போடு, கையில் காட்டி போடு. இங்கே போடுடா, போடுறேன். 3 கம்மியாக போடு, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். போட்டு விடு. அப்போ தான் தக்காளி நல்லா மகிழும். நல்லா பரட்டி விடு. தக்காளி எல்லாம் நைஸாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. இங்கே இன்னும் கொஞ்சம் போடுறேன். போடு. பரட்டி அப்படி. அடுத்து என்ன இருக்குது? மிளகாத்தூள் போடு. போட்டு மிளகாத்தூளா? ஆமாம், போடு. அது போடு. அது நீ பரட்டி மிளகாத்தூள் தான் கரெக்டாக பொடியாது போடு. இது என்னது? கரம் மசாலா ஃபுல்லாக போட்டுரு. ஏன்னா ஒரு 4 கிலோ மீன் நண்பர்களே, அதுக்காக வந்து அந்த பொடி கரெக்டாக தான் இருக்கும். இது லைட்டாக போடு, ஒரு பாதி மட்டும் கொட்டு. அப்புறம் 10 போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொட்டுறேன், பத்தாது. போது. இது என்னது? மீன் குழம்பு பொடியா? பிரண்டுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடு. லைட்டாக அடி பிடிக்கும். கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி விடு. இது அப்படியே இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. லேசாக தண்ணி ஊற்றினா போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஊற்றி விடு. அது போடு கொஞ்சம்.
போதும் அப்படி பரட்டி அடி பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பர். இன்னைக்கு ஊஞ்சப்பழத்துக்கார நம்ம வறுவல் தான் இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் தான் செஞ்சிட்ருக்காரு பாருங்க. வறுவல் சும்மா செமையாக ஆக்கல், வறுவல் இல்லை குழம்பு, மீன் குழம்பு. மீன் எங்கே இருக்குது, இவ்வளோ இருக்கா? ஊற்று பக்கல் அரை செடி கூத்து, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரை செடி கூத்து. இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சப்பழத்துக்காரனை தான் வைக்கிறாரு. அது இந்த மீனெல்லாம் தாண்டணும், இதே அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் மீன் கரெக்டாக இருக்கும். ஊற்று. போதும் கொதிக்கணும். உப்பு காரம் பார்த்துக்கலாம், உப்பு போட்டு மறுபடியும் காரம் பார்த்துட்டு மறுபடியும் மீனை போட்டுக்கலாம். ஓகேவா? இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். நம்புறீங்களே புளி இருக்குல்ல குமாரே, புளி எடுத்தோம். மல்லித்தூள்லாம் போட்டாச்சா? சரி, நல்லா கொதிக்க வச்சு மீனை தூக்கி போடுங்க. சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையான ஒரு வேக்காடு சூப்பராக போயிட்டுருக்கு. நீ அடுத்து வந்து மீனை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஜம்மு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிளா சாப்பாடு ரெடியா? சூப்பரு. அதுக்காக மீன் குழம்பா? சரி ரைட்டு. இதை ஏற்கனவே 3 தட்டு போட்டு வச்சிருப்பியாட்டு. சரி லைட்டாக போட்டு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். பத்தாம் வேறு போது எல்லா தட்டுக்கும் வர மாதிரி போடு. இங்கே பாருங்க, நம்ம மாப்பிள்ளை தான் சாப்பாடு போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாரு 4 கிலோ. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லா தட்டிலையும் போடு, கரெக்டாக போடு. அரை மணி கரண்டி போடு. சரி, அந்த ஊர் களி ஆயிடுச்சா? சரி, அடுத்த ஊர் ஓப்பன் பண்ணு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அம்மாலையும் வர சொல்லிடு, அம்மாளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க. அம்மாளுக்கு இல்லை, அவங்க தட்டு வேணும், பத்தாது. இந்த தட்டு எல்லாத்துக்கும் பத்தாது. இங்கே இருக்கிறவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு தட்டு அங்கே தங்கமணி வீட்டில் போய் 8 சொல்லிடு. ஒரு தட்டு தானே மிச்சம் இருக்கு. இல்லை கம்மியாக ஜாஸ்தி போட்டு விட்ரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்ரு. அது எனக்கு மாப்பிள்ள அந்த தட்டு, அது பெசர் தட்டு மாப்பிள்ள எனக்கு. வீடு பார்க்கலாம் அல்லுங்க. அப்படி பெரிய சைஸ் இருக்கும் பாருங்க. அதில் சரி, அதை கூட போட ஒன்றும் பிரச்சனை. அதில் பெருசாக தான் இருக்கும். சரி, ஒரு தட்டுக்கு அப்படியே போட்டு விடுங்க. அப்படியே ஒரு பீஸ் வச்சு அப்படியே அவ்வளோதான். அதை வை. அடுத்த தட்டுக்கு வை. அப்படி அந்த தட்டுக்கு வை. அடுத்து அப்படி வச்சு விடு. ஒரு பீஸ் வச்சு விடு. அப்படி உடைஞ்சிரு போது, உடைஞ்சிரு. அதாவது உடையுது, என்ன பண்ணுறது அப்புறம். அப்படியே போட்டு விடு. ஒரு பீஸ் அதை போட்டு விடு. அதையும் எடுக்க கீழே வைக்கிறேன். போட்டு விடு. அதையும் போடு. நம்மளுக்கு அதை கூட மாற்றி வச்சிருக்கு. இல்லைன்னா வேறு தட்டை போட்டு இந்த தட்டில் போட்டு விட்ரு. அதையும் இதே வந்து இந்த தட்டில் போடு. அப்படி போடு. ரைட், அவ்வளோதான், வேற முடிஞ்சு. 2 பீஸ் மட்டும் வச்சு விட்டு அப்படியே விட்டு தண்ணி ரசம் ஊற்றி விட்டு எல்லாமே. மீன் ரசம் நண்பர்களே, மீன் குழம்பு இல்லை, மீன் ரசம். அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏதோ ஒன்று மொத்தம் செஞ்சு சாப்பிட்டா சரி, அவ்வளோதான், வேற முடிஞ்சிச்சு. சரி, ஏதோ ஒன்று போட்டு விடுவியா? ஏதோ ஒன்று நல்லதாக போட்டு விடணும். ஒரு தட்டு தான் தள்ளி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். போட்டு விடு. அப்படியே போட்டு விடு. அந்த ஒரு தட்டு தானே. ரைட்டு, சூப்பரு. இல்லை தண்ணி ஊற்றி விடு. எல்லாமே ரசம் ஊற்றி விடு. மீன் வைக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். களி போட்டு ஊற்றி விடு நல்லா ஃபுல்லாக. களி போட்டு 2 கரண்டி ஊற்றி விடு நல்லா, ரசம் மாதிரி ஜாமுன் அப்படியே பெனஞ்சு அடிக்கிற மாதிரி. அப்போ தான் நல்லா இருக்கு. 2 கரண்டி ஊற்றி விடு. சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி விடு, அப்போ தான் நல்லா இருக்கு. ஏங்க ஏஞ்சாங்களா? 2 கரண்டி ஊற்றுங்க. 10 அப்புறம் ஊற்றிக்கலாம். சும்மா வீடியோக்கு மட்டும்தான்.
மடமானு ஊற்றுங்க. என்னங்க மாஸ்டர் நீங்கள் கால் எங்கே வச்சுக்கிறீங்க? இது வந்து மீன் குழம்பு இல்லை, மீன் ரசம். ஊற்று வைக்கிறது நல்லா வைக்கிறது. சொன்னே பிணைஞ்சாறு மாதிரி. மாப்பிள்ள இங்கே ஒரு 3 கரண்டி ஊற்றுங்க அவ்வளோதுக்கு. அதுக்குங்களா? இது இல்லை, இதுக்கு இது என்ன அது 3 கரண்டி ஊற்றுங்க. 2 இன்னொரு கரண்டி ஊற்றுங்க. சூப்பருங்க. போதுங்க எனக்கு அதே போதும். ஓகே, மற்றெல்லாம் ஊற்றி நீ வேணுங்கிற அளவுக்கு. அவ்வளோதான். சூப்பருங்க. நண்பர்களே வாங்கி எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க பூரா சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் பக்கம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் லைன்ல உட்காருங்க பார்க்கலாம். அப்படியே அன்னைக்கு மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்து ஜாமுன். ஓய் தள்ளி வை இந்த பக்கம் வை. இந்த பக்கம் கீழே வச்சிரு தள்ளி வச்சிரு. தனபாலு நீங்க போய் உட்காருங்க. அண்ணா போய் உட்காருங்க. ஆமா எல்லாரும் சாப்பிடுவோம். லைனா போய் உட்காருங்க. அப்படியே உட்காரு தம்பி கவின். அப்படி எல்லாம் உட்காரு. குமார் சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க. நல்லா இருக்கா தனபாலு? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்குங்க. மீன் குழம்பு சாப்பாடா? ஆமாங்க. எங்க ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாய். ஹாய் சகல எப்படா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சரி சூப்பர். சரி வாங்க நண்பர்கள் எல்லாரும் சாப்பிடுவோம்.